கதை பெயர் நிழலின் மூச்சு. சீன் 1. மழை இரவு, காட்டின் நடுத்துல ஒரு பழைய மாளிகை. அது 100 வருடங்கள் முன்னாடி தனியா விட்டப்பட்டது. அந்த மாளிகை பத்தி எல்லோரும் ஒரே மாதிரி சொல்வாங்க. ரவி என்ற டாக்குமெண்ட்ரி டைரக்டர் அதுல பேய் இருக்கா என்ன என்பதை காண அங்கே கேமராவோட வர்றா. அவனோட டீம்ல 3 பேர். அவன் ஃப்ரெண்ட் சந்திரா, சவுண்ட் என்ஜினியர் வினோத். சீன் 2. மாளிகை உள்ளே கதவு திறந்தவுடனே மழை நின்று போச்சு. அந்த மாளிகை அமைதியா, ஆனா உள்ளே மெதுவா ஹே ஹே ஹேன்னு ஒரு மூச்சு சத்தம். வினோத் சொல்றான், ரவி, மைக் கேப்சர் பண்ணது அந்த சத்தம் மூச்சு மாதிரி இருக்கு. ரவி சிரிச்சா, வீசும் காற்றுதா, பேய் இல்ல. அவங்க அந்த இரவு மாளிகையில தங்க முடிவு பண்ணுறாங்க. சீன் 3. மூச்சின் நிழல். இரவு 12 மணி. சந்திரா தூங்க முடியல. மாடி மேல நிழல் நடப்பது போல கேட்குது. முடி முழுசா முகத்தை மூடி அவள் அவசரமா ரவியை கூப்பிடுறா. அவன் வந்தப்போ யாரும் இல்ல. ஆனா கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. அடுத்த நாள் அது பார்த்தாங்க. ஃபுட்டேஜ்ல கண்ணாடி முன்னாடி நின்று கட்டித்தனமாக ஒரு பெண் பேசுறாங்க. ஆனா சவுண்ட் மியூட். அவள் மூச்சு விடுற ஒலிதான் அந்த இரவில அவர்களுக்கு கேட்டது. சீன் 4. பழைய கதை. அந்த மாளிகையின் வாட்ச்மேன் ஒருத்தர் வந்தா. அவர் சொல்றார், இந்த வீட்டுல புன்னாடி மாலதின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவள் தன்னோட மூச்சை விட்டு இறந்ததில்லை. அவளை மூடி போத்தப்போ கூட மூச்சு சத்தம் கேட்டது. அதுக்கு பின்னாடி அந்த வீட்டுல தங்குற எவனும் அவளோட மூச்சை கேட்கறான். சீன் 5. சந்தேகம். வினோத் அந்த ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணும்போது ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்கிறான். அவள் அவனோட பெயரே சொல்றா. சீன் 6. அவனை அழைப்பு. அடுத்த இரவு ரவி தனியா அந்த மாடி மேல கேமரா வச்சு நிக்கிறான். மூச்சு சத்தம் மீண்டும் வருது. பின்னாடி ஒளிரும் மிரர்ல அவளோட முகம் தெரியுது. அவள் சொல்றா, நீ எனது மூச்சை எடுத்து செல்றே. அவன் அவளை தற்ற முன்னாடி அவள் காற்றாகி அவன் உள்ளே இணைகிறாள். சீன் 7. சந்திரா மற்றும் வினோத் எழுந்தா ரவி இல்ல. ஆனா கேமரா ரெக்கார்டிங் இருக்கு. அதில் ரவிதான் மிரர் முன்னாடி நின்று அந்த அவளின் மூச்சு சத்தத்தோட சிரிக்கிறான். அவன் மெதுவா சொல்றான், இப்போ நான் தான் இந்த வீட்டோட மூச்சு. ஃபைனல் சீன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வீட்ல ஒரு புது டீம் ஷூட் பண்ண வருது. அந்த ஃபுட்டேஜ்ல பின்னாடி சுவரில் ஒரு மூச்சு போல நிழல் நடப்பது பார்க்கிறாங்க.